எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சேனலோட நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்கோங்க. உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா டேஷ்போர்டு, கண்டென்ட், பிளேலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே இதில் லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ பாப்பப் ஆகும். பாப்பப் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜென்ரல் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கடுத்து சேனல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த சேனல் அப்படிங்கிறத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நேம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிட்டு உங்களுக்கு என்ன நேம் இருக்கோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா டு எடிட் சேனல் நேம் அப்படின்னு போட்டு விசிட் இந்த கூகுளோட இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நான் இப்போ கூகுள் அக்கௌண்ட்டுங்கிறத வந்துட்டு நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னே எனக்கு வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் நேம் சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல பென் மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்துட்டு கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தோன்னே உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு பாஸ்வேர்டு கேட்டு சைன் இன் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பாஸ்வேர்டு கொடுத்து சைன் இன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிடுறேன். எனக்கு இப்போ சேனல் நேம் பார்த்திங்க அப்படின்னா எடிட்டபிள் ஆக்சஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் நான் எடிட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கிளிக் கொடுத்துடலாம். ஒன்ஸ் உங்களோட நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்துட்டு உங்களுக்கு அந்த சேனல் நேம் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகிற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு என்ன நேம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களோ அது வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.